Hello everyone, welcome to our YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான கணிதத்தில் ஒரு முக்கியமான பகுதி. நமக்கு பேசிக்கான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிக்ஸ்த்தில் இது ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லி. இது போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற இந்த பேசிக்கான இந்த சாப்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக புக்கை தாண்டியும் ஒரு சில கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அதையும் அடிஷ்னலாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விகிதம் மற்றும் விகித சமம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகு பின்னம் அல்ல அப்படின்னா நம்மளுக்கு தகு பின்னம் அல்ல அப்படின்னா என்ன மீனிங்? இங்கே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்களேன். இப்போ 1/3 இதை ஆக்சுவலி டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஸோ பாயிண்ட் இதை 0 சேர்த்துக்கலாம். புள்ளி வச்சு இங்கே 0 சேர்ப்போம். 3 3 9 3 9 போகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே பாருங்கள், இது அதேமாதிரி ஆப்ஷன் பியில் பாருங்கள். 2/3 அப்படின்னா இங்கே அடங்காது. பாயிண்ட் வச்சுட்டு 20 சேர்த்தோம்னா 6 3 18 இப்படி பாயிண்டில் போகும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 0.5 அப்படின்னு எழுதலாம். பட் இந்த ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். ஸோ இது ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம் இல்லையா? 1 5 2 10 அப்படின்னு சொல்லி இது ஒரு முழு எண்ணாக வந்துடும். இது ஒரு பின்னமாக வராது. ஸோ அதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ எது தகு பின்னம் அல்ல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கணும். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வாங்க. 1/7 என்பது இதோடைய சமான பின்னம் எது? அதாவது ஈக்குவலாக இதே மாதிரி இந்த 1/7 அப்படின்றதுக்கு ஈக்குவலாக வேறு எது இருக்குது? இந்த ஆப்ஷன்லேருந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை டிவைட் பண்ண முடியுமா? ஆப்ஷன் ஏவை டிவைட் பண்ண முடியுமானா டிவைட் பண்ண முடியாது. இதை அப்படி டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. இது ஆல்ரெடி 1/49 இருக்குது, இதையும் சொல்ல முடியாது. ஸோ இங்கே வாங்க, 7/49. ஸோ இதை டிவைட் பண்ணலாமா? 1 7 7 49. ஸோ இது 1/7 அப்படின்னு நம்மளால் எழுத முடியுமா? ஸோ இது ஈக்குவலான பின்னம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான். வேறு எதையுமே நம்ம பாருங்கள், இப்போ இதை சுருக்கி பாருங்கள், இதை சுருக்க முடியாது. ஸோ நம்ம இந்த 1/7 மாதிரியே இங்கே வரணும். எந்த ஆப்ஷனில் வரும் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு வரும் இல்லையா? அதே மாதிரி அடுத்து கீழ்கண்டவற்றில் எது இந்த சிம்பிளில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 5/8 இது பார்த்துனே சொல்லிடலாம். சரி, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வராது. 5/8 1/10 இது ரெண்டுக்கானதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியது. 5/8 சுருக்கணும்னா எப்படி சுருக்கலாம்? இது அடங்காது, புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாம். புள்ளி வச்சு இங்கே 0. இப்போ 6 8 48 0.6 அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா இது அடங்காது, 0.1 எழுதலாம். ஸோ 0.6 பெருசாக 0.1 பெருசானா நம்மளுக்கு 0.6 தான் பெருசு. அப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இதே மாதிரி இதை பார்த்தோம் அப்படின்னா இதை சுருக்கிடலாம். 3 3 9 4 3 12. ஸோ இதுவும் ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ அப்போ இது இந்த இடத்துல ஈக்குவல் வரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். இதிலலாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் பெருசாக நிற்காது. நம்மளுக்கு தேவையான பகுதிகள் கீழே இருக்கும். நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இது 3.1 இங்கேருந்து தான் நம்மளுக்கு அறிமுகம். ஒரு விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த ரேஷியோன்றது விகிதம்ன்றது எங்கே கிரேக்கத்திலேருந்து தான் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ கிரேக்கத்தின் மத்திய காலத்தில் அறிய இயலும். ப்ரொப்போஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ரொஃபஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேக்கத்துலேருந்து வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அப்படியே இங்கே வாங்க. விகிதம் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி இப்படி ரேஷியோ இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இதுதான் விகிதம். அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஒரே அளவுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு, 2 அளவுகள் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒப்பீடு பண்ணுறது, அதுதான் அதோட விகிதம். உதாரணமாக இப்போ ஏபின்னு ஒரே அலகு இருக்கணும், வேறு யூனிட் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னா அதுவும் 20 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கணும். இங்கே என்ன நம்ம சொல்கிறோமோ அதே தான் அடுத்ததில் கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 10 கிலோமீட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா இது கிலோமீட்டர்னு அப்படி சொல்கிறோம்னா அதையும் இன்னொரு இப்போ ஒரு 5 இந்த இடத்துல மீட்டர்னு சொல்லக்கூடாது, இதையும் கிலோமீட்டர்னு தான் சொல்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க. ஒரே அலகு இருக்கணும். ஒரே அலகு கொண்ட 2 வெவ்வேறு அலகுகள், அதோடைய விகிதத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா A/B அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டினா A/B, இதை தான் இப்படி தான் சொல்லணும். A/B அப்படின்னு சொல்ல முடியாது, அதை இப்படி சொல்லணும், படிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ
இது ஒன்று. அதே மாதிரி விகிதத்தை பின்னமாக எழுதலாம். ஒரு ரேஷியோ இப்போ 1:2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை 1/2 அப்படின்னு பின்னமாக எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அடுத்து அப்படியே கீழே விகிதங்களின் பண்புகள் இந்த இருக்குது. பண்புகள் இதை நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன். விகிதங்களுக்கு அலகு கிடையாது. அதேமாரி இந்த பாருங்கள், கிலோமீட்டர்னால் ரெண்டுமே கிலோமீட்டர் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை சுருக்க முடியும், இல்லைன்னா சுருக்க முடியாது. விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அளவுடையதாக இருக்க வேண்டும். அது சொன்னோம் இல்லையா, கிலோமீட்டர்னால் கிலோமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் இப்போ ஒரு இதில் கிலோமீட்டரும் ஒரு இதில் மீட்டர் இப்படி மாறி மாறி இருக்கக்கூடாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இதில் கிலோமீட்டர் இருக்குது, ஒரு இதில் இப்படி மீட்டர் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டையுமே யூனிட் ஒரே மாதிரி கொண்டு வரணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு மீட்டர்ன்றது எத்தனை கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டருக்கு ஈக்குவலு. அப்போ 1000, அதனால் இங்கே 1000ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ மீட்டருக்கு மாற்றினதுக்கு பின்னாடி தான் நம்ம சுருக்கணும். அடுத்து இங்கே விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உறுப்புகளுடைய வரிசையை மாற்றி எழுதக்கூடாது. மாற்றி எழுதக்கூடாதுன்னா இப்படி, அதாவது இப்போ 1:2 அப்படின்றத 2:1 அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றி எழுதக்கூடாது. நம்பர் ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக நம்ம இப்படி மாற்றி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதான். ரைட், வேறு என்ன? இப்போ அடுத்து எக்ஸசைஸ் தான். இங்கே அடுத்து எடுத்துக்காட்டு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பார்க்கலாம். 3.1 இதில் ஃபஸ்ட்டு 20:5 அப்படின்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. எளிய வடிவில் அப்படின்னா இதை சுருக்கி எழுதணும்னு அர்த்தம். இப்போ பொதுவாக 20:5 நம்ம சுருக்கணும் அப்படின்னா எப்படி சுருக்கலாம்? 4×5 4×5 20. இப்போ 4:1 இதுதான் எளிய வடிவம். இருக்கலே மிகவும் சுருங்கிய, இதுக்கு மேலே சுருக்க முடியாதுன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் எளிய வடிவம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். 500 கிராம் இங்கே 250 கிராம், ரெண்டுமே கிராமில் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஈஸியாக சுருக்கிடலாம். ஸோ அழகு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ 500:250 அது ஈஸியாக சுருக்கிடலாமா? 0 0 போயிடும். 5×5 25, இங்கே 4×5, மறுபடியும் சொல்லணும்னா 2×5 4×5 2:1 அப்படின்னு சொல்லி இங்கே ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் தான் கொஷின் இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் போட்டு இது பண்ண மாட்டாங்க. அடுத்து இங்கே மாதவி அன்பு 2 மேஜை இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதில் கொஷின் எப்படி கேட்குறாங்க? அன்பும் மாதவியும் வாங்கிய மேஜையோட விலையோட விகிதம் என்ன? அதாவது கொடுக்கப்பட்டதை மாற்றி ரிவர்ஸில் கேட்குறாங்க. இங்கே மாதவிக்கான அமௌண்ட் எவ்வளவு? மாதவி பர்ச்சேஸ் பண்ணது 750 ரூபாய் இல்லையா. அன்பு பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு? 900 ரூபாய். அப்போ நம்ம இங்கே மாதவி அன்பு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இவன் இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்பு, ரெண்டாவது தான் மாதவி கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அன்பு தான் காமிக்கணும், ரெண்டாவது தான் மாதவி காமிக்கணும். அப்போ இந்த இடத்துல இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அன்பு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது மாதவி. இப்போ அன்புடைய அமௌண்ட் எவ்வளவு? உங்களுக்கு 900 கொடுத்துருக்காங்க. மாதவியோடது 750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சுருக்கிடலாம். 0 0 அடிச்சிடலாம். 3 3 9, 2 3 6, 5 3 5, மறுபடியும் 6 5 30, 5 25. சரி, 6:5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். இந்த கேள்வி எப்படி கொடுக்குறாங்க? ஏன்னா அந்த கிவன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கேள்வியை ரிவர்ஸில் கேட்டிருப்பாங்க. நம்ம வேகமாக எடுத்தோடனே, இப்போ நம்ம எடுத்தோடனே மாதவியை முன்னாடி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு 5:6ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ தப்பாக போகும். இந்த மாதிரி தான் சின்னதாக கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. அதனால் கவனமாக ஆன்சர் பண்ணணும். அடுத்து 3.4ல் பாருங்களேன். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்குமான விகிதம் என்னன்றால் 40 இது நிமிடத்தில் இருக்குது, இது வந்து மணி நேரத்தில் இருக்கா? இப்படி மாறி மாறி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னோம் ஒரே அளவுடையதாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ 40 நிமிடம், இங்கே 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தை நம்ம என்ன செய்யணும்னா சின்ன யூனிட்டுக்கு மாற்றணும். எப்பயுமே சின்ன யூனிட்டுக்கு மாற்றினா நல்லது. 1 மணி நேரம், அந்த மணி நேரத்தை நான் என்ன செய்கிறேன்? நிமிடத்துக்கு மாற்றிடுறேன். அப்போ 40 நிமிடம், 40 நிமிடம். அதே மாதிரி 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்குது? 60 நிமிடம், மினிட்ஸ் இருக்குது. இதை சுருக்கிடலாம். இப்போ தான் நம்ம சுருக்கணும். 2 2 4 2 6. ஸோ 2:3 அப்படின்றதான் இதோடைய விகிதம் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரே அழகு இருக்கணும்.
அந்த மாதிரி மாற்றிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் சுருக்கணும். ரைட், அடுத்து இங்கே வாங்க, பயிற்சி 3.1. இது டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது பெரிய கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு 3 ரூபா இங்கே 5 ரூபாய்க்குள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். என்னது 3:5, அவ்வளோதான். அடுத்து 3 மீட்டரு 200 சென்டிமீட்டர். பாருங்கள் மாறி மாறி இருக்கா? அப்படி மீட்டரு சென்டிமீட்டர் மாறி இருக்கக்கூடாது. அப்போ மீட்டரை நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றினோம்னா நமக்கு தெரியும் 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ 3 மீட்டர்ன்றது 300 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 300:200 சென்டிமீட்டர். ரெண்டுமே இப்போ சென்டிமீட்டர் கொண்டு வந்துட்டோமா, அதுக்கப்புறம் தான் நம்ம சுருக்கணும். 2 0 அடிச்சிடலாம், இங்கே அடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3:2 மட்டும் இருக்கும். அதுதான் அதோடைய ஆன்சர். சரியா? அடுத்து 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். இங்கே கிலோமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்கா? அப்படி மாறி மாறி இருக்கலான்னு இப்போ தான் சொன்னோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றிடுவோம். 5 கிலோமீட்டர், ஒரு மீட்டர்ன்றது நம்மளுக்கு 5 கிலோமீட்டருக்கு 400 மீட்டருக்கு உள்ள வீதம். ஓகே, ரைட். இங்கே கொஷின் ஐ திங்க் ஓகே, ரைட், தப்பு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டருக்கு ஈக்குவல். 5 கிலோமீட்டர்னா நம்மளுக்கு 5000 மீட்டர். இதுக்கப்புறம் இது 400 மீட்டர். 2 0 அடிச்சிடலாம், இது 2 அடிச்சிடலாம். 2 2 4, 25 2 50. ஸோ 25:2 அப்படின்றது அதோடைய ஆன்சர். அடுத்து 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்குமான விகிதம். இந்த இடத்துல இதையும் மாற்றணும். 75 பைசா இல்லையா? இப்போ பைசா இங்கே இருக்குது, இங்கே ரூபாயில் இருக்குது. ஸோ ரூபாயில் இருக்கிறத நம்ம பைசாவுக்கு மாற்றிட வேண்டியது. நம்மளுக்கு 1 ரூபாயில் எத்தனை பைசா இருக்குன்னா 100 பைசா இருக்கும். இப்போ 75 பைசா இஸ்ட்டு 2 ரூபாயில் இப்போ 200 பைசா இருக்கும். அவ்வளோதான். ஸோ 3 25 75, 8 25 200. ஸோ 3:8 அப்படின்னு எழுதுகிறோம். இதுக்கு மேலே சுருக்க முடியாது இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு சுருக்கிக்கிறோம். சரியா? அடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 130 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்குள்ள விகிதம் அவங்க கொடுத்துருக்காங்க 13:10. அது சரியா அப்படின்னா ஆமாம் சரிதான். எப்படி? இப்போ இது 130 சென்டிமீட்டர் இருக்குது, இது 1 மீட்டர் இருக்குது. நம்ம ஒரே அளவுக்கு இதை மாற்றணும் இல்லையா? அப்போ 1 மீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே 100 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 100 சென்டிமீட்டர் போட்டு நம்ம சுருக்கி பாருங்க. 130 சென்டிமீட்டர் இஸ்ட்டு 100 சென்டிமீட்டர். இப்போ இதை 0 0 அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 13:10 இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சரிதான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சரி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி 1ஆக இருக்காது? ஒரு மதிப்பு 1ஆக இருக்கலாம் இல்லையா? எப்படியா இருக்கலாம், 1 இருக்கலாம். இது இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு இது. அடுத்து 3வது வாங்க. கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம். இப்போ இதெல்லாம் எளிய வடிவம்னா என்ன? இதெல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது, சுருக்க வேண்டியது. இப்போ இதை எப்படி சுருக்கலாம்? 3 5 15, 4 5 20, அவ்வளோதான். இதை அப்படியே சுருக்கிடலாம். என்னங்க 32, 6 4 24, மறுபடியும் சுருக்கிடலாம். 4 2 8, 2 6. இது ஆல்ரெடி சுருங்கிய நிலையில் தான் இருக்குது, அது ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து இங்கே இது 3 12, 9 3 27. அதே மாதிரி இது 3 25 75, 4 25 100. இப்படி ஒவ்வொன்றா நம்ம எளிய வடிவம் தானே கேட்டிருக்காங்க, அதனால சரி. இந்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டினில் அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அகிலனுக்கும் செல்விக்குமான தொலைவுடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தொலைவுன்னா என்ன? இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 கிலோமீட்டர், இந்த 6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், இதுதான தொலைவு. அப்போ 10:6 அவ்வளோதான். 2 10, 2 6. ஸோ 5:3 இதுதான் ஆன்சர். ஸோ அவங்க அந்த டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸில் யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு அகிலன், ரெண்டாவது செல்வி.
அதை கரெக்டாக போடணும். மாற்றி கேட்டிருந்தா நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். அடுத்து 5வது கொஸ்டின் வாங்க. மிதிவண்டியோட நிறுத்துகிற கட்டணம் கொடுத்துட்டாங்க ரூ. 5. அதே இது மோட்டார் வாகனத்துக்கு, இருசக்கர மோட்டார் வாகனத்துக்கு ரூ. 15. மிதிவண்டிக்கு ரூ. 5, இதுக்கு ரூ. 15. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. மிதிவண்டி ஃபஸ்ட்டு, 2வது இருசக்கர வாகனம். அப்போ அது அப்படியே தான் 5:15. அவ்வளோதான். இதை சுருக்கணும் என்ன, 5 5 5. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது கொஸ்டின் இதுலாம். ஏன்னா பேசிக்கானது இல்லை, 6வதுல அப்படி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு வகுப்பில் 50 மாணாக்கர்கள் 30 பேர் மாணவர்கள். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், மாணவர்கள் எண்ணிக்கையும் மாணவிகள் எண்ணிக்கை உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த இருக்கிறது தான் அந்த 50 பேர், அதை தான் மாணாக்கர். அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதை தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்டை தான் அந்த மாணாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 மாணவர்களில் மொத்தம் 50 பேர் இருக்காங்க. 50 பேரில் 30 பேர் பாய்ஸ் மாணவர்கள். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 50ல் 30 பேர் பாய்ஸ்னால் பேலன்ஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்போ 20 பேர் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி மாணவர்கள் எண்ணிக்கை மாணவி எண்ணிக்கை. இப்போ 30:20. ஸோ 2 0 அடிச்சு விட்டுடலாம். அப்போ 3:2. இது இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது, இந்த 6வதுல 2வது கொஸ்டின் என்ன, மாணவிகள் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன விகிதம் என்னன்னு இருக்காங்க. நம்மளுக்கு மொத்தம் 50 பேர் தெரியும், மாணவி 20 பேர் தெரியும். அப்போ 20:50. 0 2 போக 2:5. அவ்வளோதான். 0 0 கேன்சல். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை. மாணவர்கள் அப்படின்னா நம்மளுக்கு 30 பேர் இருக்காங்க. இதில் மொத்தம் அப்படின்னா 50 பேர் இருப்பாங்க. ஸோ 0 0 போக 3:5. இதெல்லாம் எளிமையான கொஸ்டின் தான். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சிருவீங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்குது. ₹1க்கும் 20 பைசாவுக்குமான ரேஷியோ என்ன. நம்மளுக்கு ரூபாயிலேருந்து பைசாவுக்கு மாற்றணுமா. அப்போ இங்கே நம்மளுக்கு ₹1 அப்படின்றதுல 100 பைசாக்கள் இருக்கும் இல்லையா. அப்போ 100 பைசா, இது 20 பைசா. ரெண்டையும் சுருக்கணும்னா வர்றது ஆன்சர். 0 0 அடிச்சிடலாம். 2 10, 1 2. அப்போ இந்த ஆன்சரு ஆப்ஷன் டி கரெக்ட் ஒன். அடுத்து என்ன இருக்குது, 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்குமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கு தெரியும் 1 லிட்டர் அப்படின்னாவே 1000 மில்லி லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 லிட்டர்ன்றது 1000 மில்லி லிட்டரு. 1000 மில்லி லிட்டரு, இது 50 மில்லி லிட்டர். சரி, ரெண்டையும் சுருக்கணும்னா வர்றது ஆன்சர். இப்போ 1 5 2 10 20:1 அப்படின்னு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். 1 லிட்டர் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டருக்கு ஈக்குவல். சரிங்களா, அதை வச்சு அந்த லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்றிட்டு தான் செய்யணும். அடுத்து ஜன்னலுடைய நீள அகலம் 1 மீட்டரில் இருக்குது. இது 70 சென்டிமீட்டரில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். இது 70 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ 10:7. அடுத்த கொஸ்டின் முக்கோணம்னாவே நம்மளுக்கு 3 பக்கம் இருக்கும். பக்கங்களோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். செவ்வகம் அப்படின்னா நம்மளுக்கு 4 பக்கம் இருக்கும். ஆன்சர் என்ன, 3:4. அடுத்த கொஸ்டின், அழகனின் வயது 50, அவருடைய மகன் வயது 10. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், அழகன் அவரோடது மகன். இப்போ 50:10னா இது ரெண்டையும் சுருக்கணும்னா என்ன, 5:1. அவ்வளோதான். அடுத்து 3.25 சமான விகிதம். சமான விகிதம்னு என்ன, அதாவது நம்ம தொகுதி கீழே இருக்கு இல்லையா, தொகுதினா மேலே இருக்கிறது, பகுதினா கீழே இருக்கிறது. ஸோ தொகுதியையோ பகுதியையோ ஒரே எண்ணால் பெருக்கிறதோ அல்லது வகுக்கிறதோ இதை போட்டிருக்காங்க பாருங்க. ஒரே எண்ணால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ அதுக்கு பேர் என்னது, அதில் வரக்கூடியது தான் அந்த சமான விகிதம் அப்படின்றது. உதாரணமாக இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கு பாருங்க, 1/3 இருக்கா. இந்த 1/3 நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, தொகுதி, இது மேலே இருக்கிறது தொகுதி, இந்த 1ன்றது தொகுதி, இது பகுதி. இதை 2ஆல் பெருக்கியிருக்காங்களா, மேலையும் கீழையும். பெருக்கணும் என்ன வருது, 1 2
2 6. மறுபடியும் இதை சுருக்கினா என்ன? இப்போ இந்த 2/6ன்றதை ரேஷியோவில் எழுதுனா எப்படி எழுதலாம்? 2:6 எழுதலாமா? இதுதான் சமான விகிதம். மறுபடியும் இதே 1/3 3ஆல் மேலே எங்கேயும் பெருக்கியிருக்காங்களா? அப்போ இந்த ஆன்சர் என்ன வருது? 3/9. இதே 3:9 எழுதலாமா? இப்போ இந்த 2:6ம் இந்த 3:9 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2:6 3:9 இது ரெண்டையுமே சுருக்குவீங்களேன். சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? 1 2 2 6 1:3 வருதா? அதே மாதிரி இதையும் சுருக்குங்க. 1 3 3 3 3 9 இது 1:3 தானே வருது. எப்படி தான் அதை சுருக்கினாலும் அந்த ரேஷியோ மாறாது. அதுக்கு பேர் தான் சமான விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இந்த ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க பாக்ஸை. இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ இதிலலாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இதிலலாம் நமக்கு பெருசாக கொஷின்லாம் இருக்காது. சமான விகிதம் இப்போ எப்படி மல்டிபிள் பண்ணால் அதே மாதிரியே மல்டிபிள் பண்ணுறது. இது ஒன்றும் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான பகுதிகள் கிடையாது. அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எங்கள் எடுத்துக்காட்டுக்கு வந்துடுவோம். ஸோ குமரன் இவர்கிட்ட 600 ரூபாய் இருக்குது. அதனை விமலாவுக்கும் யாழ்னிக்கும் இந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. எந்த ரேஷியோ? 2:3ன்ற ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2ன்றது விமலா, இந்த 3ன்றது யாழினி. சரியா? இதில் யாருக்கு அதிக ரூபா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இந்த 2 இதுலேயுமே யார் பெரிய நம்பரு? யாழினி தான் பெரிய நம்பர். ஸோ இது 2:3. இந்த 2 பார்ட்டும் சேர்ந்தா தானே அந்த 600 ரூபா. அப்போ இந்த 2 பார்ட்டு சேர்ந்தது எவ்வளவு? 5. 3 2 கூட்டினா 5. இந்த 5 தான் 600 ரூபானா ஒரு பார்ட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு பார்ட் எவ்வளவு? 1 5 5 2 5 10. இதை அடிக்கணும். 1 5 5 2 5 10. ஒரு பார்ட் எவ்வளவு? 120 ரூபா. ஒரு பார்ட் 120 ரூபானா யார் பெரிய தொகைன்னு தானே கேட்குறாங்க. இங்கே யாழினி தானே பெரிய அமௌண்ட்டாக இருக்காங்க. அப்போ யாழினி. ஸோ யாழினி எத்தனை பார்ட் இருக்காங்க? 3 பார்ட் இருக்காங்க. ஒரு பார்ட் 120னா 3 பார்ட் எவ்வளவு? ஸோ 3 × 120 இட் இஸ் ஈக்குவல் டு 360 ரூபா. ஸோ 360 ரூபா அப்படின்றதான் பெரிய தொகை. தான் அதிகமாக தொகை வாங்குவாங்க. அது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட பேலன்ஸு தான் யார்? விமலா வாங்குவாங்க. அப்போ அது 240 ருபீஸ் விமலா வாங்குவாங்க. இப்போ எவ்வளவு அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரியும். இந்த டிஃபரன்ஸ் ஒரு பார்ட்டு தானே. இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த ரேஷியோ 2:3 எத்தனை டிஃபரன்ஸ் வருது? ஒரு பார்ட்டு தானே. அப்போ 120 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. யாரை காட்டிலையும்? விமலாவை காட்டிலையும் யாழினி 120 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு விமலா இந்த இடத்துல 2 பார்ட்னா 240 ரூபா வரும். ஸோ இதை காட்டி எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க? 120 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். அடுத்து பயிற்சி கணக்கு வந்துடுவோம். 3.2ல் சமான விகிதங்கள் கேட்டிருக்காங்க. இது சிம்பிள். 3:5 அதே மாதிரி எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன போடலாம்? இதை 3 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே 9 வரும். ஸோ 3ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது 9 வந்துருக்கு. அதே மாதிரி 5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10. அதே மாதிரி தான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறது தான் இவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது 5 இருக்கிற இடத்துல இங்கே 10 இருக்கா? அப்போ எத்தனை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க? 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 4 என்ன செய்யணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன? 8. அதுதான் சமான விகிதம். அடுத்து இங்கே 6 ஈஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 இடத்துல நம்மளுக்கு 1 இருக்குது. இப்போ அங்கே 2 இருக்குது. அப்போ என்ன வரும்? சிம்பிளாக என்ன சொல்லலாம்? 1 இங்கே இப்படி ரிவர்ஸ் வரணும். 1 இந்த 6ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே 6 வரும். அப்போ 6. அதே மாதிரி 2 எத்தனை மல்டிபிள் பண்ணால் அதே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 6 2 12. ஸோ 6ஐயும் 12ஐயும் சுருக்குனா தானே 1:2 வரும். அதுதான். ஸோ இவ்வளோதான் விஷயம். சரியா? இதெல்லாம் சும்மா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி உங்களுக்கு கேட்டாலும் எழுதி தெரிஞ்சுக்கணும். சரியா தவறாக கேட்டிருக்காங்க. 5:7 அப்படின்றது 21:15க்கு ஈக்குவலாக இருக்குமா? இதை சுருக்கி பார்த்தா தெரிஞ்சு போகும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதே மாதிரி 5:7 இந்த பக்கம் வரணும். அப்போ 21:15 அப்படின்றத சுருக்கி பாருங்க. 7 3 21 5 3 5. இப்படி மாறி மாறி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா நம்பர் தான் ஒரே மாதிரி இருக்கு.
ஆனால் இங்கே 5 இருக்கிற இடத்துல இங்கே 7 இருக்கு, மாற்றி மாற்றி இருக்கா? அப்போ இது தப்பு, தவறு. அடுத்து 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் செக் பண்ணிடுவோமா? ஸோ அந்த 40ன்றது இந்த 2 பார்ட்டாக தானே பிரிக்கிறாங்க, 3:2ன்னு. அப்போ அந்த 3:2ன்றனா மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 5 பார்ட் இருக்குது. இந்த 5 பார்ட்டு தான் 40 ரூபா இல்லையா? இதில் இப்போ ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு பார்ட் எவ்வளவு? எண்ணஞ்சா 40, 8 ரூபா. இதில் பெரிய பங்கு தானே 24 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பங்கு நம்மளுக்கு எது? இந்த 3 தானே பெரிய பங்கு. அப்போ 3 பார்ட் எவ்வளவு? 3/24. அவன் சொன்ன மிகப்பெரிய பங்கு 24 வந்துருச்சா? அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. சரியா? ரைட். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வீதங்களுக்கு 2 சமான வீதங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு 3:2 அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே 2 போட்டு மல்டிபிள் பண்ணி ஒன்று எழுதிக்கலாம். 3 மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து 5வது கொஸ்டினுக்கு வந்துடுங்க. கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம்னு கேட்டிருக்காங்க. இது முக்கியம், இது தேவையான பகுதிங்க. எது பெருசு அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆப்ஷனில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு நான் 4 ஆப்ஷன் கொடுத்து எது பெருசுன்னு கேட்டாலும் உங்களால் எழுத தெரியணும். இப்போ 4:5 இருக்குது, அதே மாதிரி 8:15 இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன செய்யலாம்? நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்து பார்த்துடலாம். இப்போ 4:5 நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 4/5ன்னு எழுதலாமா? 4/5. அதே மாதிரி இதை 8/15. இப்போ இந்த 5க்கும் 15க்கு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 15 வரும் இல்லையா? அப்போ 15னா இதை எத்தனை பேருக்குன்னா 15 வரும். அப்போ இல்லாட்டினா என்ன செய்யலாம்? கிராஸாக கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸாக கூட மல்டிபிள் பண்ணி கூட செய்யலாம். நம்மளுக்கு பல வழிகள் இருக்குது. உங்களுக்கு ஈஸியான வழினா இல்லாட்டி இப்படியும் செய்யலாம், டிவைட் பண்ணி கூட செய்யலாம். 4/5 இதை அப்படியே டிவைட் பண்ணலாம். என்னஞ்சா 40, 0.8 அப்படி இதை டிவைட் பண்ணி கூட செய்யலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுலே இந்த மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கிறதுலே ஈஸியானது. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் பேஸ்லேயே நான் சொல்லி தந்துடுறேன். 4/5 8/15 இந்த மல்டிப்ளிகேஷன்னா நம்பரை மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணுறது. எப்படி? 4/5 இருக்கு இல்லையா? 4/5 அங்கே 8/15 இருக்கு இல்லையா? அந்த 15 இங்கே மல்டிபிள் பண்ணிடுறது. அப்போ 4/5 60, 5/5 75. இந்த இது இப்படி இருக்கா? அதே மாதிரி இங்கே 8/15 இருக்கா? 8/15 நினச்சினா அங்கே இருக்க 5ஆல் மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணிடுறது. இப்போ 8 40, கீழே 5/5 75. இந்த மாதிரி ரெண்டுமே 75 75ன்னு வரணும். சரிங்களா? இந்த இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இங்கேயும் பகுதியில் 75 இருக்குது, இங்கேயும் பகுதியில் 75 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 75 75 வந்தால் தான் எது பெருசு சிறுசுன்னு பார்க்க முடியும். இப்போ இங்கே 60/75ன்னு வந்திருக்கு ஃபஸ்ட்டுக்கு, ரெண்டாவதுக்கு 40/75ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இது ரெண்டில் எது பெருசுன்னு தானே கேட்குறான். இப்போ கீழே பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 75 75 ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் தான் மேலே இருக்கக்கூடிய தொகுதியை வச்சு இப்போ எது பெருசுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ 60 பெருசா 40 பெருசா நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். 60 தான் பெருசு. அப்போ இந்த ரேஷியோ தான் பெருசு. அப்போ இந்த இடத்துல இந்த இது பெருசா இது பெருசா நினைக்கிறானா, அப்போ இதுதான் பெருசுன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இதையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? செஞ்சு பார்க்க போகிறீங்க. இதே அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் 6. இந்த கொஷினில் இப்போ 20 பார்ட் இருக்குது. 20 பார்ட்டை நம்ம 3:2 பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ 3:2 இந்த 2 பார்ட்டு சேர்ந்தது தானே இந்த 20, இதை தானே பிரிக்க போகிறோம். அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கலாம். இந்த இடத்துல நான் எழுதுறேன். 3 2 கூட்டினா 5 பார்ட். 5 பார்ட்டு தான் 20. ஒரு பார்ட் எவ்வளவு? 4×5 20. அதில் 3 பார்ட் எவ்வளவு? ஒரு பார்ட்டு 4 ரூபானா 3 பார்ட் எவ்வளவு? 3×4 12. 2 பார்ட் எவ்வளவுனா 2 12 2×4 8. ஸோ அந்த 8ஐயும் 12ஐயும் கூட்டினா அதே 20 வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொருத்தையும் பிரிக்க சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 4:5 இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது 2வது கொஷின் 4:5 இருங்க நம்மளுக்கு. இப்போ 4:5 இந்த இப்போ 4:5னா 2 பார்ட்டு சேர்ந்தது எத்தனை? 9.
ஸோ 9 பார்ட்டு தான் 27ன்னு எடுத்துக்கணும். ஒரு பார்ட் எவ்வளவு? 3. அதில் 4 பார்ட் எவ்வளவு? ஒரு பார்ட் 3னா 4 பார்ட் எவ்வளவு? 4 3 12. 5 பார்ட் எவ்வளவு? 5 3 15. இது ரெண்டையும் கூட்டினேன்னா அதே 27 வரணும். வந்தால் தான் கணக்கு ரைட்டு. இப்படி அதாவது இது ஏன் அப்படி எடுத்துக்கிறோம்னா, இப்போ 2 பார்ட் சேர்ந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர் மொத்தம். ஸோ அதனால தான் இது ரெண்டையும் கூட்டி அந்த மொத்தத்துக்கு ஈக்குவல் பண்ணுறேன். நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் இப்படி கூட செய்யலாம், மாற்றி கூட செய்யலாம். எப்படின்னா மொத்தம் 9 பார்ட் இருக்குது. 9 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு 4, அப்போ 27க்கு எவ்வளவு? இப்படியும் செய்யலாம். 9 9 9 27 4 12 தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. 27 12 வகை மீதி இருக்கிறது செகண்ட் பார்ட்டுன்னு கூட செய்யலாம். எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க கொடுத்ததை கரெக்டாக பிரித்து இது பண்ண தெரியணும். அது எப்படி செஞ்சால் என்ன நமக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு 6:14. 6:14னா மொத்தம் 20 இருக்கா? அப்போ 20ல் ஃபஸ்ட்டு பார்ட்டு 6 இருக்குது. அப்போ 40 பிரிக்கணும். அப்போ 40 எவ்வளவு? 1 20 20, 2 20 40, 6 12. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு 12. அவ்வளோதான். அப்படி பிரிச்சுக்கிறோங்க. நம்மளுக்கு எப்படி வேணாலும் செய்யலாம். மேலே போட்டுக்க மாதிரி அந்த ஸ்டெப்லையும் செய்யலாம், மொத்த எத்தனை பார்ட்டுன்னு செய்யலாம், இல்லை இப்படி இப்படி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சரியா? ரைட். இதெல்லாம் ரேஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அடுத்த சம் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து 7th கொஸ்டின் என்ன இருக்கு? ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்குமான செலவு கொடுத்துட்டாங்க 3:2. சரி, அதில் 2க்கும் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாயை ஒதுக்குனா மளிகைக்கு எவ்வளவு இருக்கும், காய்கறிக்கு எவ்வளவு? அதே தாங்க இப்போ மேலே கொடுத்தாங்க இல்லையா, அதே தான் இங்கே வார்த்தையால் கொடுத்துருக்காங்க. மளிகை காய்கறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த 5 பார்ட்டு இந்த இருக்கு இல்லையா, 3:2 தானே. இந்த 5 பார்ட்டு தான் அந்த 4000 ரூபா. ஏன்னா 2க்கும் சேர்ந்து தானே இந்த தொகையை ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அந்த 5 பார்ட்டு தான் 4000னா ஒரு பார்ட் எவ்வளவு? 4 5 5 8 5 40, 800 ரூபா இல்லையா? இதில் இந்த கேட்டிருக்க அந்த ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? மளிகைன்றது எங்கே இருக்குது? இந்த 3 பார்ட்டு. அப்போ ஒரு பார்ட் 800னா 3 பார்ட் எவ்வளோங்க? 3 × 800, 24 2400 ரூபா இருக்கும். அடுத்து காய்கறி கேட்டிருக்காங்க. காய்கறி எத்தனை பார்ட் இருக்குது? 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் 800னா 2 பார்ட் எவ்வளவு? 2 8 16, 1600 ரூபா இல்லையா? 4000 ரூபாயிலேருந்து 2400 ரூபாய் கழிச்சு கூட நீங்கள் 1600 ரூபாய் கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு, அது 3:4 விதத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ நீளம் என்ன நினைக்கிறாங்க? இது அதே தான். ஸோ 63 சென்டிமீட்டரா? இது 2 பார்ட்டு சேர்ந்தது தானே 63 சென்டிமீட்ரு. அப்போ இந்த 2 பார்ட் எவ்வளவு? 7. 4 3 கூட்டினா 7. இப்போ 7 பார்ட்டு தான் 63னா ஒரு பார்ட் எவ்வளவு? 9 7 63. 1 7 7, 9 7 63. ஒரு பார்ட் 9னா 3 பார்ட் எவ்வளவு? 9 27, 4 பார்ட் எவ்வளவு? 9 4 36. இதுதான் அந்த அளவு. இதுதான் கேட்குறான். முடிஞ்சா? இப்போ 27 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டர்னு ஆன்சர் பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புறவய வினாக்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டினில் 2:3 அதே மாதிரி 4 அப்படின்னு கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. எது சமமான விகிதம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. 2 எத்தனால இப்போ இந்த ஃபஸ்ட்டு உறுப்பு இதான முதல் உறுப்பு 2, இந்த 2 எத்தனால பெருக்கி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க? 2ஆல் பெருக்கினா தானே 4 வரும். அதே மாதிரி இந்த 3 இருக்கிற இடத்துல என்ன வரணும்? 3. அதே மாதிரி 2ஆல் பெருக்கிற வேண்டியது. 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 2 6. ஆப்ஷன் ஏ. அடுத்து 4:7 சமமான விகிதம். இதே இந்த 4 ஆப்ஷனில் எதை சுருக்குனா இதே 4:7 வரும்? இது கண்டிப்பாக வராது, பார்த்துனே தெரியும். இது இது இப்போ சுருக்கவே முடியாது, ஏன்னா இது ஈவன் நம்பரு, இது ஆட் நம்பரு. இதை சுருக்கலாம். 7 2 14, 4 2 8. நம்மளுக்கு 4:7 தான் வேணும். இது 7:4 இதுவும் கிடையாது. இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இப்போ 3 12, 7 3 21. இதுதான் கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து 16/24 இதுக்கு சமமான விகிதம் அல்ல எது அப்படின்னு கேட்டிருக்கான். எது கிடையாதுன்னு கேட்டிருக்கான். அப்போ 16/24 சுருக்கி வச்சுக்கோங்க. 16/24 சுருக்குனா என்ன? 4 16, 6 24.
4 16 6 4 24. மறுபடியும் இதையும் சுருக்கலாம். 2 2 4 3 2 6. 2/3ன்றது மாதிரியே வரணும். எதெல்லாம் வருது அதெல்லாம் விட்டுறணும். எது வரலையோ அதை மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதை சுருக்குங்க. 2 3 6 3 3 9. இது வருதா 2/3ன்னு? அப்போ இது ஓகே, ரைட்டு தான். அடுத்து எதை சுருக்குங்க. 1 6 6 2 6 12 3 6 18. இது 2/3 வருதா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்து இங்கே வாங்க. 2 5 10 3 5 15. இதுவும் கரெக்டா? அப்போ இதை விட்டுருங்க. அப்போ இது ஒன்று தான் இருக்குது. இதை சுருக்கி பாருங்கள். 12 20. இது 14. மறுபடியும் சுருக்கணும்னா 5/7ன்னு வரும். இது மட்டும்தான் மாறி வருது. அப்போ ஆப்ஷன் இது மட்டும்தான் கரெக்டு. இதுதான் சமான விகிதம் அல்ல, மற்றதெல்லாம் சமான விகிதம் தான் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அடுத்து லாஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள். இது உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு மோஸ்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம், போலீஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதுவும் சிம்பிள் கொஷின் தான். இதுவும் உங்களுக்கு சிம்பிள் கொஷின் தான். என்ன இருக்கு? 1600 ரூபா ஏபிக்கு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு சேர்ந்து தானே இந்த ரூபா 3:5ன்ற இந்த பார்ட்டு சேர்ந்து தான் அந்த 1600 ரூபா இல்லையா? அப்போ 3:5னா இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 8 பார்ட். 8 பார்ட். 3 5 கூட்டினா 8 பார்ட். 8 பார்ட்டு தான் 1600 ரூபானா ஒரு பார்ட் எவ்வளவு? 1 8 8 2 16. ஒரு பார்ட் எவ்வளவு? 200 ரூபா. இப்போ இவன் என்ன எழுதி வைக்கிறான்? பிக்கு கிடைக்கும் தொகை என்ன? இதில் பி எங்கே இருக்காங்க? இந்த 5 பார்ட்டு தானே பி. ஒரு பார்ட் 200னா 5 பார்ட் எவ்வளோங்க? 5 × 200 1000 ரூபா. இப்போ ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் சி. அவ்வளோ. இந்த மாதிரி கொஷின் தான் போலீஸ் எக்ஸாம் கொஷினுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10th லெவல் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இந்த மாதிரியும் இருக்கலாம். இதுதான் இருக்கும்னு சொல்லலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்து விகித சமம்னா என்ன? இது முக்கியமான விஷயம்தான். விகித சமம் ஒன்றும் இல்லை, அதாவது 2 விகிதம். இந்த 2 விகிதத்தை இப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்று A/B, இன்னொன்று C/D. இது ரெண்டுமே விகிதம் தானே. அதாவது இங்கிட்ட இருக்க 2 நம்பர், லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரு ரைட் சைடில் இருக்க நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் விகித சமம். அதை எப்படி எழுதலாம்னா A/Bயை A:B எழுதலாமா? பின்னத்தை நம்ம விகிதமாக எழுதலாம். அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். ஸோ A/Bயை E:B எழுதலாம். C/Dயை C:D எழுதலாம் இல்லையா? நடுவில் இருக்க ஈக்குவல்கிட்ட இந்த ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் இப்படி எழுதலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா விகித சமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரைட். இதில் பாருங்களேன். இதில் இந்த A:B, ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு, C:Dன்னு இருக்கு இல்லையா? இதில் முதல் உறுப்பு கடை உறுப்பு அப்படின்னு இருக்கு. நடு உறுப்பு கடை உறுப்பு. இந்த நடு உறுப்புனா இங்கே இருக்கிறதாங்க பியும் சியும் தான் நடு உறுப்புகள். இது கடைசியில் இருக்கு இல்லையா, அதனால கடைக்கோடி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கடைக்கோடி உறுப்புகள் ஏயையும் டியையும் மல்டிபிள் பண்ணுறது இந்த நடு உறுப்புகள் பியையும் சியையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க. அப்படி இருந்தாலும் அதை என்ன சொல்லலாம்? ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம், விகித சமம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுட்டிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே. இப்போ 2:3, இங்கே வந்து ஒரு 4:6 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக போடுறேன். இந்த இடத்துல இதை 2:3, இதை வந்து 4:6ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது விகித சமமா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிடுவோமா? இப்போ இந்த ஏ இருக்க இடத்துல 2 இருக்குது, அதே மாதிரி பி இருக்க இடத்துல 3, சி இருக்க இடத்துல 4, டி இருக்க இடத்துல 6. நான் என்ன சொன்னேன்? இந்த நடு உறுப்பு 2ஐயும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சரு இந்த கடைக்கோடி உறுப்புகளை பெருக்குனா வரக்கூடிய ஆன்சரு ஒன்றா இருக்கணும்னு சொன்னேன். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? 3 4. இதை பெருக்குனா என்ன வரும்? 3 12 இல்லையா? அதேமாரி கடைக்கோடி உறுப்புகள் என்ன? 2 6. அதையும் பெருக்குனா என்ன வரும்? அதே 12 தான் வரும். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? விகிதங்கள் சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், தெளிவாக தெரிஞ்சுட்டீங்களா? விகித சமம்னா இந்த எழுதி போட்டிருக்க பாருங்க, A × D அதே மாதிரி B × C ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட், அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இருக்காது அதில். அடுத்து விகித சமன் விதி, இதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க.
கடைக்கோடி உறுப்புகள் சொல்கிறானா, ஏயும் டியும் கடைக்கோடி உறுப்புகள், பியும் சியும் நடு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் விகித சமனின் குறுக்கு பெருக்கல் அப்படின்றது இதுதான். இந்த இருக்குல்லையா, இப்படி இருக்கிறத நம்ம ஏ/பியை ஏ/பின்னு எழுதுவோம், சி/டியை சி/டின்னு எழுதுவோம். இதை ஏயும் டியும் பிரிக்கிருக்காங்க, பியும் சியும் பிரிக்கிருக்காங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரைட். இங்கே வாங்க 3.6 வாங்க. 3.6ல் என்ன சொல்கிறாங்க, விகித சம விதியை பயன்படுத்தி இந்த 3:2 30:20 சமமா இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நான் ஏற்கனவே சொன்னதான், நடு உறுப்புகள் ரெண்டையும் பெருக்கணும், கடைக்கோடி உறுப்புகள் ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னோம். இப்போ நடு உறுப்புகள் ரெண்டையும் பெருக்கணும் என்ன, 30 × 2 60, அதான் இங்கே போட்டிருக்காங்க. கடைக்கோடி உறுப்புகள் பெருக்கணும் என்ன, 3 × 20 60 தான், அதை இங்கே போட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ ஏடி ஈக்குவல் டு பிசிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஒரு விகித சமம் தான் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறது. சரியா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து விகித சமமான ஆராய்க இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்குது, அது கீழே வரும் பார்ப்போம். இப்போ அதேமாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் தேவையில்லை. இங்கே அடுத்து என்ன இருக்குது, 3.8ல் 5 இறகு பந்து ஒரு விளையாட்டு பொருள்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி, இப்போ அது 12 பந்து இருக்குது, ஒரு பெட்டி பந்துகளின் விலையெல்லாம் கொடுத்துருக்காங்க 150 ரூபா. 5 பந்துகளை வாங்குறதுக்கு எவ்வளோ தொகை செலுத்தணும். இது ஒரு பேசிக்கான கொஷினுங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். அதாவது ஒரு பெட்டியோட ரேட்டு கொடுத்துட்டான் 150 ரூபான்னு சொல்லி, அந்த ஒரு பெட்டியில் 12 பந்து இருக்குது, இவன் 5 பந்து தான் வாங்கணும். அப்போ ஒரு பெட்டியில் 12 பந்து இருக்குது, 12 பந்து தான் 150 ரூபான்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஒரு பந்து எவ்வளவு காஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியேன். இப்போ ஒரு பந்து எவ்வளவு, இதை டிவைட் பண்ணிடுங்க, ஒரு பந்து கிடச்சிரும். இப்போ ஒரு பந்து எவ்வளவு, 12 15 180. அப்போ ஒரு பந்தோடைய ரேட்டு 15 ரூபா, 5 பந்து வாங்கணும், அப்போ எவ்வளோ கட்டணும், 5 × 15 75 ரூபா அவன் பே பண்ணி அதை வாங்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஷின் தான். அதே மாதிரி தான் அடுத்து 40 நிமிடத்தில் 3 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க, 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 40 நிமிஷத்தில் 3 யூனிட்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட்னு பார்க்கணும். 40 நிமிடத்தில் 3 யூனிட்னா ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு யூனிட்டு, அப்போ 3/40. இது ஒரு மினிட்டுக்கு. இவன் என்ன கேட்டுக்கிட்டிருக்கான், 2 மணி நேரத்தில் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு மினிட் நம்மளுக்கு, ஒரு மினிட்னா 2 மணி நேரம்ன்றதுல எத்தனை மினிட் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 2 மணி நேரத்தில் எவ்வளோ மினிட் இருக்கும், நம்மளுக்கு 1 மணி நேரம்னாவே 60 மினிட் இருக்கும், 2 மணி நேரம்னா 120 மினிட் இருக்கும். அப்போ ஏன்னா இதில் நம்ம மினிட் தானே மாற்றி வச்சுருக்கோம், அதனால் ஒரு மினிட்டுக்கு 3/40னா 120 மினிட்டுக்கு எவ்வளவு, அவ்வளோ. இந்த 120 இங்கே போய் மல்டிப்ளை ஆகும், 3/40 × 120. இதை அடித்து கொடுங்க, 3 3 9 யூனிட். அப்போ அந்த 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் பயன்படுத்த முடியும், 9 யூனிட்டை பயன்படுத்தலாம் அப்படின்றத இதோடைய ஆன்சர். அடுத்து வாங்க பயிற்சி 3.3. இது விடுபட்ட எண்களை நிரப்புக. இதில் ஒன்றும் இல்லைங்க, விடுபட்ட எண்களை நிரப்புகளில் இப்போ எப்படி நம்ம இந்த ரேஷியோ விகித சமன் போட்டிருக்கோம், இந்த இப்போ 5 எத்தனால் மல்டிபிள் பண்ணால் இங்கே வரும், அதே மாதிரி 3 எத்தனால் மல்டிபிள் பண்ணால் இங்கே வரும், அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது ஆன்சரு. சரியா, அது வேணால் ஆன்சர் வேணுன்னா உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிடுறேன். விகித சமத்தில் இப்போ நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்ம விகித சமம்னா எப்படி செய்யணும், அதாவது இப்போ சொன்னோம் ஏயும் டியும் பெருக்கணும், பியும் சியும் பெருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி இப்போ 3:5 அப்படின்னா இப்போ நம்ம இதையும் மல்டிபிள் பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா. இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணி பாருங்களேன், 3 × 20 தட் இஸ் ஈக்குவல் டு 5 இது தெரியாது அதனால் எக்ஸ்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல தெரியாது அதனால் இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதை அப்படியே அடிங்க, 4 5 20. இது ரெண்டையும் பெருக்கணும்னா எக்ஸோட வெளியே வந்துமா, இப்போ இந்த இடத்துல என்ன வரும், 12. அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே இதை மல்டிபிள் பண்ணுவோம், இதையும் மல்டிபிள் பண்ணுவோம், இது வெளியே தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாமா. இப்போ 24 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8 × எக்ஸு. ஒவ்வொரு 8 3 24, 3 9. அவ்வளோதான். அதேமாதிரி இங்கே வாங்க, இதையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த இடம் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி 5ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 5ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன, 8 40,
தட் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் நீங்கள். இப்போ 40னா 0வா 0 0 ஒரு 5 5 2 5 10 4ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸில் 4 இருக்கும். இப்போ இதையும் எடுத்துக்கிடுவோம். இதையும் எடுத்துக்கணும். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும். இந்த 10ஐயும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். இந்த இடத்துல தெரியாது, அதனால் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 8ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி 10ஐயும் அந்த இன்னொரு நம்பர் இப்போ ஒய்ன்னு வச்சுக்குவோம். சுருக்குங்க. 2 5 10 3 5 15 1 2 2 4 2 8 நாம் 12 அப்படின்னு நினச்சிட்டு போடுவோம். அதாவது அந்த விகித சமம் அப்படின்றதுக்கு நம்ம இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. இப்போ அதே மாதிரி இதை என்ன செய்வோம், இது எல்லாமே ஈக்குவல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதிலிருந்து தான் நம்ம ஃபஸ்ட் இதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதில் இதையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஆரம்பத்தில் இதை எடுத்தீங்கன்னா ஒன்றால் செய்ய முடியாது, அதனால் இங்கே இருக்க நம்பரை வச்சு தான் செய்ய முடியும். ஸோ இப்போ 8ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன 32. தட் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு இந்த பாக்ஸில் தெரியாது எக்ஸ். நாங்கள் 32 ஒரு 16 16 2 16 32ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இப்போ இதையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். எது 12 நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். வேறு 12 இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம், இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 12 இன்ட்டு இங்கே போகிறேன் சைடில் 12 இன்ட்டு 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு அது தெரியாது எக்ஸ், இதை அடிச்சிடலாம். 2 2 4 2 12 24. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 24. இப்போ இந்த பாக்ஸை ஃபுல்லாக சுருக்குனீங்க அப்படின்னா அந்த ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வந்து 8:16 கொடுத்துருக்கான் இல்லையா, அது வரணும். வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள் தான். இப்போ 12 24 தனியாக சுருக்கி பாருங்கள், உங்களுக்கு அது வரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் நீங்கள் சுருக்கி பாருங்களேன். நான் வேறு ஒரு கலர் எடுத்து போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 12 24 இருக்கா, இப்போ 12 24 சுருக்கி பாருங்கள். 12:24 12 24 சுருக்குனா இந்த 2:4ன்றதான ஈக்குவல் பண்ணியிருக்காங்க, இந்த டேர்ம் வரணும், இந்த 2:4ன்றது வரணும். 2 6 12 4 6 24 அந்த 2:4 வந்துருச்சா? திரும்ப இந்த 2:4 இதையும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்களா? அப்போ இது எத்தனை டைம்ஸ் இது ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். இல்லாட்டி இந்த 8:16 சுருக்கி பாருங்கள், மறுபடியும் இந்த 2:4 வரும். 8:16 இதை சுருக்கி பாருங்கள், 2 4 8 4 16 மறுபடியும் அது 2:4 வந்துருச்சா? ஸோ எப்படி இது பண்ணாலும் அது கரெக்டாக வரணும். ஸோ அதை தான் அவன் கொடுத்துருக்கான். ரைட். அடுத்து 2வது கொஷினில் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. எது சரி எது தவறுன்னு பார்ப்போமா? 7 நபர்களும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் அதே மாதிரி 11 கிலோகிராம் எடை 88 கிலோகிராம் எடைக்குள்ள விகிதமும் விகித சமயத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைக்குமா அமைக்காதா அப்படின்றத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அமைக்குமா அமைக்காதா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 7 நபர் இப்படி எழுதலாம். இது கண்டிப்பாக அமைக்காது, இப்போ அதனே தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி எழுதி பாருங்கள். என்ன 7 நபர் 49 நபர் இதுக்கான விகிதமும் 11 கிலோ 88 இதுக்கான விகிதமும் ஈக்குவல் அப்படின்றான். சுருக்கி பாருங்கள். 1 7 7 7 49 இது 1 11 11 8 11 88. இப்போ மாற்றி இருக்கா? இது 1:7 இருக்குது, இது 1:8 இருக்குது. எப்படி விகித சமயத்தை அமைக்கும்? அமைக்காதில்ல. அப்போ இது என்னது? ஃபால்ஸ், தவறு. அடுத்து 2வது. இல்லை இப்படியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பொதுவாக மல்டிபிள் தானே பண்ணி பார்ப்போம். அப்படி மல்டிபிள் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். எதாவது மல்டிபிள் பண்ணணும்? இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 1 7 7 இங்கிட்டு 1 8 8 மாறி வரும். நீங்கள் நான் சுருக்கிட்டு பார்க்குறேன், நீங்கள் சுருக்காமல் 49ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணணும்னா கூட பண்ணலாம். 7ஐயும் 88ஐயும் மல்டிபிள் பண்ணால் கூட பண்ணலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் வரணும், வராது. நம்ம அதுலேயே தெரிஞ்சு போகும் தவறு அப்படின்னு சொல்லி. அடுத்தது அதே மாதிரி தான் 10 நூல் 15 நூல் 3 நூல் 15 நூல் அதே கொஷின் தான். 10:15 இப்படி போட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இது அமைக்குமா அமைக்காதா அப்படின்னா செக் பண்ணிடுவோம்.
10:15 ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு 3:15. இது 2 மல்டிபிள் பண்ணால் 3 5 45. இதை மல்டிபிள் பண்ணால் 150. மாறி மாறி வருது. அப்போ இது கண்டிப்பாக அமைக்காது. அடுத்து 40 நூலின் எடை 8 கிலோகிராம், 15 நூல் எடை 3 கிலோகிராம். ஸோ இது ரெண்டும் அமைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3வது 4வது செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் செக் பண்ண போகிறீங்க. போட்டு பாருங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு கொஷின் நிற்காது. அதில் பெருசாலாம் ஒன்றும் ட்ரை பண்ண வேணாம். அடுத்து வாங்க 3வது கொஷின் வாங்க. 3 எழுதுகோலின் விலை 18 ரூபா. 5 எழுதுகோலின் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலுமே அது என்னது ப்ரொபோர்ஷன் தான். எப்படி எடுத்துக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். 3 எழுதுகோல் 18 ரூபா ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு. 5 எழுதுகோல் எவ்வளவு ரூபா? அவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 3x இது 18 இன்ட்டு 5. 3x ஈக்குவல் டு 18 × 5. 3 3 6 3 18. எக்ஸ் ஈக்குவல் டு 5000 30. அப்போ 5 எழுதுகோள் விலை அளவு 30 ரூபா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? அடுத்து 15 நாள்களில் 1800 ரூபா வருமானம்னா 3000 ரூபா வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படி எவ்வளோ நாள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்குறான். இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிளானது தான். இதே ஒரே மாதிரி தான், செக் பண்ணி பாருங்கள். 15 நாள்னால் இப்படி போடணும். இப்போ 4 தானே இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 15 தான் ஃபஸ்ட்டு. 15 நாள். ஸோ 15 1800 ரூபா ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு. இந்த இடத்துல தான் நாள் வரணும். ஈஸ்ட்டு 3000 ரூபா இந்த பக்கம் போடணும். அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் போகணும். அப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த இடத்துல எக்ஸ் வச்சுன்னா எக்ஸோட அது நாள் கிடச்சி போகும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இது 1800 எக்ஸு. இது 15 × 3000. 1 2 0 அடிச்சிடலாம். 6 3 18, 5 3 15, 2 3 6, 50 இருக்கும். அப்போ 25 நாள் வரும். 25 டேஸில் 3000 ரூபா வாங்குவார். அடுத்து 4வது கொஷின் பாருங்கள். இதை விகித சமமாக அமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. விகித சமம்னாவே நம்மளுக்கு இப்படி தான் போடுவோம். 12:24 ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு 18:36ன்னு போடுவோம். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எழுத முடியும்னு அர்த்தம், இல்லைன்னா எழுத முடியாதுன்னு அர்த்தம். அடுத்து 5வது கொஷின் பாருங்கள். 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதம் இப்படி எழுத போகிறோம். 78 லிட்டரு 130 லிட்டர் இதுக்கான விகிதம். 12 குப்பி 20 குப்பிக்கான விகிதம். இது ரெண்டும் விகித சமமானு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க பாருங்கள், விகித சமமா அப்படின்னு. அதே மாதிரி தான் இதை மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இதை மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஈக்குவலாக வந்துச்சுன்னா விகித சமம், ஈக்குவலாக இல்லாட்டினா விகித சமம் இல்லை. அதே மாதிரி தான் இது 400 கிராமு 50 கிராமு. ஸோ 400:50 ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு 25 ரூபா. இது 625 ரூபா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி 6வது கொஷின். 6480 அடி 756 அடி. இதுவும் அதே தான், கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் 60 அடி. அந்த அடி நீளத்துக்கு நீளம் எடுத்துக்கணும். நீளம் இருக்கிற இடத்துல, உயரம் இருக்கிற இடத்துல உயரம் போடணும். அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. கொஷின் தான் பெருசு. 6480 நீளம். இப்போ ஃபஸ்ட்டு நீளம் எல், 2வது அகலம் பிரெத் இருக்குது, சரி உயரம் ஹைட் இருக்குது. அப்போ 756 ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீளம் 60 அடி, 2வது 7 அடி உயரம். அவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது விகித சமமாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லை என்று அர்த்தம். அடுத்து 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறாரு. அப்போ அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் படித்தா எத்தனை பக்கம் படிக்கும்? அதே மாதிரி தான் 2 மணி நேரம் 20 பக்கம் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு. 8 மணி நேரம் எவ்வளவு? இந்த இடத்துல எக்ஸ் வச்சுக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 2x ஈக்குவல் டு 20 × 8. 2 அடிச்சிடலாம். அப்போ 80. எக்ஸ் ஈக்குவல் டு 80ன்னா என்ன அர்த்தம்? 80 பக்கங்களை படிக்க முடியும்னு அர்த்தம். இதே மாதிரி தான் எல்லா கொஷினுமே இதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் தெரியாததை கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டினில் இந்த 12வது கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான். என்ன கேட்டிருக்கான், எது விகித சமம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கானா, விகித சமம்னாவே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், இதை மல்டிபிள் பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணி பாருங்கள், இது 30 வரும், இது 33 வரும். அப்போ இது கிடையாது. அப்படி டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணுங்கள், 9 27, இது 16 வரும். சரி 12 வரும். அப்போ இது கிடையாது. இது 5 10 50, 25 2 50. இதுதான் கரெக்டு. இது பாருங்க, 1 1 1 3 3 9, இது வராது. அப்போ இதுதான் விகித சமம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். சரியா? அடுத்து 13வது கொஸ்டின், எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் நல்லாவே தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை 2:5, இதை மல்டிபிள் பண்ண போகிறோம், இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 5x = 2 × 20. 1 5 5, 4 5 20, 4 2 8. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்தது இந்த 5ஐயும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 7ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸோட வெளி கிடச்சிரும். 5x = 7 × 25. 1 5 5, 5 5 25. 7 35 தான் அந்த எக்ஸோட வெளி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்து ஒரு மரப்பாச்சி பொம்மையோட விலை 90 ரூபா. அதே போல் 3 பொம்மையோட விலை எவ்வளவு? 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்படியே டேரெக்டாக 9 27 270 ரூபா. அவ்வளோதான். அடுத்து ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஸோ 15:2 ஈஸ்ட் 45 நிமிடத்தில் எவ்வளோ தூரம் நடப்பார்? இந்த இடத்துல எக்ஸு. இதை மல்டிபிள் பண்ண போகிறீங்க, இதை மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ 15x = 2 × 45. 1 5 5, 3 5 45. இந்த டிஜிக்கல் 6 கிலோமீட்ரு நடப்பார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஈஸியாக இருக்கா? இவ்வளோதான் கொஷினே, இவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த அடிப்படையில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். இது அடுத்து 3.4 இன்னும் வந்து பேலன்ஸ் 2 பயிற்சிகள் இருக்குது. இந்த கொஷின்லாம் ஈஸி தான். நீங்கள் பாருங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்களேன், யானை 20 km/h, சிங்கம் 80 km/h, அதேமாதிரி சிறுத்தை வந்து 100 km/h அதோடைய வேகம் ஓடுறதா கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்களேன், வேகங்களின் விகிதங்களை எளிய வடிவில் எழுதுக. அதேமாதிரி எந்த விகிதம் சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது தான். ஸோ யானையும் சிங்கம் இங்கே கொடுத்துருக்காங்களா, யானை சிங்கம்னா நம்ம எழுதுவோம் 20 சிங்கத்துக்கு 80. இதை சுருக்கணும்னா 1:4. அப்போ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னது. ரெண்டாவது சிங்கமும் சிறுத்தையும் கொடுத்துருக்காங்களா, சிங்கம் எத்தனை 80, சிறுத்தை 100. அப்போ 80:100. இதை சுருக்கணும் என்ன 4:5. இது ரெண்டாவது. 4:3. மூணாவது யானையும் சிறுத்தையும், யானை 20, சிறுத்தை 100. இதை சுருக்கணும்னா 1:5. இதுதான் எளிய வடிவம். அப்படின்னா என்னது, இதுக்கு மேலே சுருக்க முடியாது இருக்க முடியாது, அதுதான். இதுலேயே மிக கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த 1:5 தான் இருக்கிறதுலே கம்மி. யானையும் சிறுத்தையும் தான் கம்மி இருக்கு இல்லையா. அப்போ இதுதான் சிறிய விகிதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஜஸ்ட் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 1:4னா 1/4 எழுதுவோம். இதை சுருக்குனா எவ்வளவு? 2 4 8, மறுபடியும் ஒரு 0 2 இருக்கும், 5 4 0.25 வரும். ரெண்டாவது கொஸ்டினுக்கு 4/5 இருக்குது, அதை சுருக்குனா எவ்வளவு? 0.8ன்னு வரும். மூணாவது 1/5 இருக்குது, அதை சுருக்குனா எவ்வளவு? 0.2 முடிஞ்சிடும். அப்படி தானே சின்னது இருக்கிறதுல பெருசுன்னா இந்த இது 0.8 தான் பெருசு. சரியா? அதை தான் கேட்டிருக்காங்க. இதை மாதிரிலாம் உங்களுக்கு கொஷினில் கேட்க மாட்டாங்க, எக்ஸாமில் கொஷினில் கேட்க மாட்டாங்க. கீழே வாங்க, அடுத்து ரெண்டாவது கொஷின் வாங்க. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் இருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட்டு 1500. அதே மாதிரி 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் உள்ளனர். மாணவர்கள் எண்ணிக்கை இங்கே மறுபடியும் 1800 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக 1500 மாணவர்களா, இந்த மாணவர்களும் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். 50 ஆசிரியர்களா, 50 ஆசிரியர்கள் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அப்போ இது மாணவர்களும் ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள்லாம் கண்டுபிடி இப்படி எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் 1800
மாணவர்கள் எத்தனை ஆசிரியர்கள்ன்றதை ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 1500 எக்ஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 1800. 2 0 அடிச்சிடலாம். இங்கே 4 5 5 15, 4 3 3 6 3 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60ன்னு வரும். சரியா? இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 6 இருக்குங்க, 60 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். 60 டீச்சர்ஸ். அதே மாதிரி இப்போ இவன் டீச்சர் தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். டீச்சரும் நிர்வாகிகள் ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ டீச்சரை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நிர்வாகிகள் கண்டுபிடிங்க. நிர்வாகிகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இருக்கு இல்லையா, 1500. அதே மாதிரி தான் 1500 ஸ்டூடெண்ட்டு 5 நிர்வாகிகள் அப்படின்னு போடணும். தட் இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட்டு 1800 ஸ்டூடெண்ட்டு எத்தனை நிர்வாகிகள் தெரியாது. அவ்வளோதான். இப்படி எடுத்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? இந்த இடத்துல 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 0 போயிடும். 4 5 5 5 15 வரும், 1 3 3 6 3 18 வரும். அப்போ 6 டீச்சர்னு வரும். அப்போ 6 நிர்வாகிகள்னு வரும். இப்போ 60 டீச்சர்ஸ் இருப்பாங்க, 6 அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க. அவ்வளோதான் ஆன்சர். அதே கேள்வி நம்ம போட்டிருக்க அந்த விகித சம் எல்லாமே ஒன்று தான். கேள்வி தான் உங்களுக்கு மாறி இருக்கே தவிர அந்த கான்செப்ட்லாம் ஒரே மாதிரி தான் கான்செப்ட்லாம். ரைட். அடுத்து நான் 3வது கொஷின் வாங்க. 3வது கொஷின் என்ன? என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு அப்படின்னு மொத்தம் 24 கனசதுரம் இருக்குது. சரி, இவன் கொஷின் என்ன? இதெல்லாம் சிம்பிளான கொஷின் தான், பார்த்தனே போட்டுருவீங்க. ஆரஞ்சும் மஞ்சளும் எவ்வளோ விகிதம்னு கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு எத்தனை இருக்குது? ஆரஞ்சு 8 இருக்குது. மஞ்சள் எத்தனை இருக்குது? மஞ்சள் 4 இருக்குது. 8:4. சுருக்குனா 2:1. அவ்வளோதான். அடுத்து 2வது கொஷின் வாங்க. பச்சையும் நீளம் கேட்டிருக்காங்க. பச்சை எத்தனை? 3. நீளம் எத்தனை? 9. இதை சுருக்குனா 1:3. அவ்வளோதான். அடுத்து ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் அப்படின்ட்டு இருக்கான். ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு நிறையா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 இருக்கா, 4 கலர் இருக்கா. ஸோ 4 கலர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி எழுதலாம்? ஒவ்வொரு கலரையும் மாற்றி மாற்றி எழுதணும். எப்படி? பச்சை, அதே மாதிரி நீலம், பச்சையை வச்சு நீலம், திரும்ப அதே பச்சையை வச்சு மஞ்சள், அதே மாதிரி திரும்ப பச்சையை வச்சு ஆரஞ்சு. இப்போ 1 வச்சு 3 எழுதியிருக்கோமா, அதே மாதிரி நீளத்தை வச்சு மஞ்சள், நீளத்தை வச்சு ஆரஞ்சு, இப்படியே எழுதணும்னா மொத்தம் 12 விகிதங்களாக நம்ம எழுதலாம். சரிங்களா? அதுதான் அந்த ஆன்சரு. அடுத்து 4வது கொஷின். 4வது கொஷின் ஒரு சிம்பிளான கொஷின் தான். 4வது கொஷினில் பி பெறுவது போல 2 மடங்கு ஏ பெறுகிறார், அதேமாதிரி சி பெறுவது போல 2 மடங்கு பி பெறுகிறார். இதை எப்படி எழுதணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி தான் எழுதணும். பி பெறுவதை போல ஏ 2 மடங்கு பெறுகிறான்னு இருக்கா. அப்போ அதை எப்படி எழுதணும்னா, இப்போ ஏ/பி அப்படின்னு கொண்டு வரோம் அப்படின்னா, பி பெறுவதை போல ஏ 2 மடங்கு பெறுகிறார். இப்போ இதை A/B அப்படின்னு எழுதுகிறோன்னு வைங்க. இந்த பியை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், இந்த பியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இந்த 2 ஆட்டோமேட்டிக்காக இங்கிட்டு போயிடும். அப்போ ஆல்ரெடி இங்கே மேலே 1 இருக்கும், இது 2 இருக்கும். அப்போ 2A = அந்த B அப்படின்றது கிடச்சிடும். இப்போ இது A/B. பி பெறுவது போல 2 மடங்கு ஏ பெறுகிறார். ஓகே, ரைட். அடுத்து சி பெறுவது போல 2 மடங்கு. சி பெறுவது போல இப்படி எழுதணும். சி பெறுவது போல பி 2 மடங்கு பெறுகிறார். அப்போ B/C = 1/2. அவ்வளோதான். இது 2 விகித சமமா? ஆமாம், 2 விகித சமம் தான், ப்ரொபோஷனல் தான். இது 1:2 தான், இது 1:2 தான். ரெண்டுமே ப்ரொபோஷனல் தான் இருக்குது, விகித சமமாக இருக்கும். அவ்வளோதான். 5வது கொஷின். இது இந்த சைடு பொருள் கொடுத்துருக்காங்க, இது அளவு கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கொஷின் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக நீங்கள் பார்த்துனே போட்டுருவீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 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 ஒவ்வொரு பொருளை வச்சு இங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கொஷின் ஏரியா கிடையாது. இங்கே வந்துடுங்க, அடுத்து வந்துடுங்க. அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையில் மாலையிலும் ப்ரஷ் பண்ணுறாரு, காலையில் மட்டும் சபீன் ப்ரஷ் பண்ணுறாரு. ஒரு வாரத்தில் என்றைக்கும் விகிதம் என்ன? அதாவது ஒரு கொஷினா, ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரம்னாவே நம்மளுக்கு 7 நாள் இருக்கும் இல்லையா? அதாவது இவர் காலையில் மட்டும்தான், இவர் பாருங்கள் காலையிலையும் மாலையிலையும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம்னா நம்மளுக்கு 7, காலை மாலைன்னும் போது 2 டைம்
அப்போ 7 × 2 14 டைம் விளக்குவார். அவர் காலையில் மட்டும்தான் விளக்குறாரு, அப்போ 7 டைம் தான் விளக்குறாரு. அவ்வளோதான். இது 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 ஒரு கொஷினா 2:1 முடிஞ்சு. அடுத்து திருமொழி தாய் 35 சிவப்பு மணி 30 நீலமணி. சரி, எத்தனை வழியில் கை காப்பு செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதை வச்சு நீங்கள் ரேஷியோவை தான் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, இப்போ இங்கே 35 இருக்குது, இங்கே 30 இருக்கா, இப்போ இது சிவப்பு, இது நீலம், அப்போ இந்த ரெட்டு இப்படி போடுங்க. அப்போ இது ரெட்டு, இது நீலம் ப்ளூ, இது 35, இது 13 இருக்குது. இப்போ எந்தெந்த வழியெல்லாம் கொண்டு வரலாம் இதை சுருக்கி பாருங்கள். 7 × 5 = 30, 35, 6 × 30, இது ஒரு வழியா. அதே மாதிரி இப்போ இந்த 7ஓட அடுத்த மடங்கு கொண்டு வரலாம். எது வரை கொண்டு வரணும்னா, இந்த 35 தாண்டக்கூடாது, இதில் 30 தாண்டக்கூடாது, அது வரை கொண்டு வரணும். 2 × 14, 3 × 21, 4 × 28, 5 ல் 35 போயிடும். அதேமாதிரி 35 வந்தால் அங்கேயும் நம்பர் மாறக்கூடாது. இப்போ அதேமாதிரி இங்கே பாருங்கள், இப்போ 2 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 6 × 12, 6 × 3 = 18, 6 × 4 = 24, சரி 24. இதுக்கப்புறம் நம்ம போனோம்னா 30 கரெக்டாக வந்துடும். அவர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது எக்ஸாக்டாக அது வரக்கூடாது, பயன்படுத்தி எத்தனை வழிகளையும் மேற்கொள்ளலாம் இருக்காங்க. அப்போ அது 1 2 3 4 4 வழியில தான் மேற்கொள்ள முடியும். அது எக்ஸாக்டாக அந்த 35 30 அப்படின்னு வந்துச்சுன்னா அது 5 வழியாக மாறிடும். இந்த 35 சிவப்பு மணி 30 நீலமணி கொண்ட கைகாப்புன்னு வச்சுருக்காங்க. இப்போ அதே விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்ம 7:6 தான். அதே விகிதம்னா என்ன, திரும்ப திரும்ப இதே தானே வரும். இப்போ நீங்கள் இந்த 14 12 சுருக்குனீங்கன்னா மறுபடியும் அந்த 7:6 தான் வரும். 21 18 சுருக்கி பாருங்க, மறுபடியும் அந்த 7 எல்லாத்தையுமே அதே ரேஷியோக்கே கொண்டு வரணும். அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் வேல கொண்டு வர முடியும்னா 4 டிஃப்ரெண்ட் வேல கொண்டு வர முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அணி ஏ 52 போட்டி, அதில் 26 போட்டியை ஜெயிச்சிருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். 52 போட்டி, இதை அழிச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக. 52ல் 26 வின் பண்ணியிருக்காங்களா? ஸோ 52க்கு 26 வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன, இதை அடிச்சிடலாம். ஒவ்வொரு 26 26 2 26 52, இதை வச்சுக்கோங்க. இது அணி ஏ, சரிங்களா? ஏ அணி. அடுத்து பி அணியானது 52 போட்டியில் 4ல் 3 போட்டி வென்றிருக்கு. அப்போ எப்படி எழுதணும்? 4ல் 3 போட்டினா இதான். இதில் 52 போட்டி தான் ஜெயிச்சிருக்குன்னு. அப்போ எவ்வளவு? 1 4 4 3 4 39 போட்டி ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் எந்த அணி வெற்றி பதிவு சிறப்பானது? நம்மளுக்கு தெரியும் இதுதான் அதிகமாக இருக்குன்னு. 39, கிட்டத்தட்ட 52ல் 39 ஜெயிச்சிருச்சு. யார்? பி. ஆனால் ஏ பாருங்க, 52ல் வெறும் 26 தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ பி தானே சிறந்தது. இப்போ பி இஸ் த கரெக்ட். அடுத்து சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பில் 6 ஆசிரியர் 12 மாணவர். அதை ரேஷியோவில் எல்லாத்தையுமே ரேஷியோவில் எந்த ரேஷியோ கம்மியான ரேஷியோன்றான். அப்போ எப்படி எழுதலாம்? 6, இதை ஒரு பக்கம் டீச்சர்ஸ், ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட். 6 ஆசிரியர்கள் 12 மாணவர்கள். இது 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்டு. அடுத்து 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பில் 9 ஆசிரியர் 27 மாணவர். அடுத்து 8ஆம் வகுப்பில் 4 ஆசிரியர் 16 மாணவர். எல்லாத்தையும் சுருக்கிட்டு எது இதுலேயே சின்னது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் பார்த்தீங்கன்னு சொல்லலாம். 1:2, இது 3:39, சாரி 1:199, 3:27, 3. இது 1:4. இதிலே இது எது சின்னதுன்னு கேட்டிருக்கான். அப்போ 1:4 தான் இதில் விகிதம் குறைவாக இருக்கிறது. அவ்வளோதான். அடுத்து fill in the blanks. இது நம்ம இப்போ இந்த இதில் ப்ரொபோர்ஷனில் போடுறதா. பொருத்தமான பெட்டி, இதை மல்டிபிள் பண்ணிட வேண்டியது, இதை மல்டிபிள் பண்ணிட வேண்டியது, ஆன்சர் போட்டுறாங்க. முடிஞ்சு. எதெல்லாம் சூட்டபிள், நிறையா நம்பர் போடலாம். நம்மளுக்கு எத்தனை நம்பர் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை. நடப்பு கல்வியாண்டுடைய விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களுக்கு எண்ணிக்கைக்குள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நடப்பில் இருக்கிறது மொத்தம் நம்மளுக்கு வேலை நாட்கள் மொத்த நாள் எவ்வளவு? மொத்த நாள் கல்வியாண்டு அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லையா? அதில் ஹாலிடேஸ் மட்டும் வர்றது 220 டேஸ். இது ஒர்க்கிங் டேஸ் வர்றது 220 டேஸ்.
அது அப்போ நமக்கு ஹாலிடேஸ் எவ்வளோ இருக்குன்னா 140 டேஸ் இருக்கும். இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா இதுக்கும் இதுக்குமான விகிதம். அப்போ 220ன்றது ஒர்க்கிங் டேஸு, அதில் விடுமுறை அப்படின்றது 145. இது ரெண்டுக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ 29:44 அப்படின்றத ஆன்சர் பண்ணலாம். அஞ்சாறு அடிச்சு 2 5 10, 9 5 45, 4 5 20, 4 5 20. சரியா? அடுத்து ஒரு பையில் 4 மஞ்சள் பச்சை, 3 மஞ்சள், 5 கருப்பு பந்து இருக்கு. பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. இதிலே அதிகமாக எது இருக்கு? இந்த 5 தானே பெருசு, அதிகமாக எடுக்கிறதுக்கு. அப்போ கருப்பு தான் பிளாக், கருப்பு பந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கருப்பு பந்தோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க 40ன்னு. இந்த 5 பார்ட்டு தான் 40ன்னு அர்த்தம் இல்லையா? இந்த 5 பார்ட்டு தான் 40. இப்போ ஒரு பார்ட் எவ்வளவு? 2 40, 8. இது என்ன கேட்டுருக்கான்? மொத்த பந்துகள் எண்ணிக்கை. மொத்தம்னா இந்த ரேஷியோ தான் மொத்தம். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 5 3 8, 8 4 12. ஒரு பார்ட்டு 8னா 12 பார்ட் எவ்வளோங்க? 12 8 96 பந்து இருக்கும். அவ்வளோதான். அடுத்து பச்சைக்கும் மஞ்சளுக்கும் எண்ணிக்கை என்னன்னு இருக்கான். இதே வச்சே செஞ்சிடலாம். பச்சையில் எத்தனை? 4 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் 8னா 4 பார்ட் எவ்வளவு? 4 × 8 32 பந்து இருக்கும் பச்சையில். மஞ்சளில் 3 பார்ட்டு, 3 × 8 24 பந்து இருக்கும். அவ்வளோதான். சரியா? இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த சாப்டரே க்ளோஸ்டு. ஸோ 6th இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே நம்ம ஓரளவுக்கு போட்டோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.